இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். சிலுவையினுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினது, இது பல வருடத்துக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார், அப்புறமா உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது பல வருடத்துக்கு முன்பாக அப்படின்னாக்கா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது மூலமாக எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது ஒன்று. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மூலமாக எப்படி நிறைவேறினது, ஆமோஸ் மூலமாக எப்படி நிறைவேறினது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்ப்போம். அப்புறம் உயிர்த்தெழுதலை குறித்து சில சின்ன ஒரு காரியங்களை பார்ப்போம். இது எல்லாமே கொஞ்சம் புதியதாக இருக்கலாம், சில விஷயங்கள் புதியதாக இருக்கலாம். இது உங்களுக்கு இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கிறனால, இந்த வசனங்களை குறித்து தியானிக்கும் பொழுதோ இதில் புதிதாக வருகிற ஆத்மாக்களுக்கு நீங்கள் புதிதாக, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது வேறு இடத்திலிருந்து வருகிற அந்த புதிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பதற்கும் இது பயன்படும் அப்படின்ற ஒரு கருத்து இதில். சரி, இந்த பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சங்கீதம் அப்படின்ற புத்தகத்திலிருந்து தான் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கு. சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் தாவீது மூலமாகவும் பிற தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் எழுதப்பட்ட அந்த அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 41:9. இதை நீங்கள் பொறுமையாக வாசிங்க. சங்கீதம் 41:9. இந்த சங்கீதம் 41:9 என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த 12 சீஷர்களில் ஒரு சீஷர் அவரோடவே இருந்து, அவரோடவே அப்பம்லாம் புசித்து, அவரோடு வாழ்ந்து, அதாவது உணவிலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட இருந்தவரை என்ன பண்ணுறாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு, அதாவது மெஸ்ஸியாவை காட்டி கொடுப்பார் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனம் 41வது அதிகாரம் சங்கீதம் 9வது வசனத்தில் இது நிறைவேறுது. இது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. ஸோ இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற 12ல் ஒரு சீஷர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வெள்ளி காசுக்காக. இது ஜக்கரியா 11:12 எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த காசை என்ன பண்ணுவார்னா, அதை ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கொண்டு போயிட்டு அவர் அந்த டெம்பிளில் மனம் கசந்து போடுறார். யார்? யூதாஸ் மனம் கசந்து அந்த 30 வெள்ளிக்காசை போடும்போது அந்த 30 வெள்ளிக்காசை அந்த டெம்பிளில் யாருமே அதை எடுத்துக்கல. ஏன்னா ரத்த கரப்பட்ட ஒரு பணம் அது. அந்த பணத்தை வாங்கி ஒருவர் சிலுவையில் மரித்தார். இது ரத்த கரை உள்ள ஒரு பணம். அதனால் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த டெம்பிளில் இருக்கிறவங்க ஒரு லேண்டு வாங்கி, வெளியூர்லேருந்து யாராவது இஸ்ரேல் தேசத்தில் இறந்தாங்களோ இல்லை அனாதைகள் யாராவது இறந்தாங்களோ அந்த இடத்துல அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கிடுவாங்க. இவர் தற்கொலை பண்ணி இறந்துருவார். யார்? யூதாஸ் காரியத். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் காட்டி கொடுப்பார். 30 வெள்ளி காசுகளுக்கு அவர் காட்டி கொடுப்பார். 30 வெள்ளி காசை வாங்கிக்கிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய இருக்கிற அந்த இடத்த, எந்த இடத்துல அவர் இருக்கார் அப்படின்றதுக்கு அந்த படைகளை கொண்டு ரோம அரசாங்கத்திலிருந்து அந்த படைகளை கொண்டு இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கொண்டு இயேசு கிறிஸ்துவ முத்தமிட்டு காட்டி கொடுக்குற ஒரு சம்பவம் தான் ஜக்கரியா 11வது அதிகாரத்தில் 12வது 13வது இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அதில் தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த காட்டி கொடுப்பதற்கு முன்பாக, அதாவது ஜக்கரியா 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன கழுதையின் மீது அவர் என்ன பண்ணாருன்னா உட்கார்ந்து ஜெருசலேமுக்குள்ளே பவனி வருகிறார் அப்படின்னு சொல்லி, ஜெருசலேமுக்குள்ளே வர்றார் அப்படின்னு சொல்லி. ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையை பயன்படுத்தணும், சின்ன கழுதையை, டாங்கி, ஏன் கழுதையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் குதிரையை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கழுதையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிருகங்களே, வீட்டில் வளர்க்குற இந்த மிருகங்களே பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இந்த கழுதையை வளர்ப்பாங்க, சில பேர் குதிரையை வளர்ப்பாங்க, அது போல். ஆனால் இந்த கழுதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுமக்குமா. அதே நேரத்தில் கழுதை பார்த்தீங்கன்னா குதிரையை விட கழுதை தாழ்த்தப்பட்ட ஒரு, ஸோ தாழ்த்தப்பட்ட ஒரு ராஜா அந்த கழுதையின் மீது வருவதற்கு ஒரு அடையாளம். அந்த கழுதை அதுக்கு தான் அடையாளம், தாழ்த்தப்பட்ட, அதாவது ஹம்பிள் அப்படின்னும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட அந்த ஒரு ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தனால
அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குதிரையின் மீது அந்த சின்ன கழுதையின் மீது அவர் உட்கார்ந்து வருகிறார். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஜெருசலேம் உள்ள நுழைந்து வரும்பொழுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருத்தோலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்களாம். ஸோ அந்த குருத்தோலை எதனை குறிக்குது அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஜெருசலேம்குள்ளே வந்து வெற்றிகரமாக எல்லோருடைய பாவத்தை சுமந்து அவர் வந்து சிலுவையில் இந்த பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியத்தை, அதாவது பிறருடைய பாவத்தை, அந்த பாவங்களையெல்லாம் சுமந்து அந்த பாவங்களையெல்லாம் பிறருடைய பாவத்தெல்லாம் எடுப்பார், அழிப்பார், துடைப்பார் அப்படின்பதற்கு காரணமாக இந்த வெற்றி அப்படின்ற ஒரு காரியத்தை குறிப்பிடத்தக்கதாக, இந்த வெற்றி அப்படின்ற ஒரு காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போதோ அதுக்கு தான் வந்து எதை பயன்படுத்துகிறாங்கன்னா குருத்தோலை. ஸோ அந்த குருத்தோலை வந்து கீழெல்லாம் போட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம இந்த நாட்களில் ரெட் கார்பெட் அப்படின்றாங்க பாருங்கள், அந்த ரெட் கார்பெட் போட்டு ஒருவர் வரவேற்கிறாங்க பாருங்கள். அதுபோல் அந்த குருத்தோலையை போட்டு அந்த கழுதையின் மீது என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படியே உள்ளே வருகிறார். ஸோ இது வந்து யாருடைய வெற்றிக்கு? அவருடைய வெற்றிக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும். பாவத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது, இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ பாவம் பரலோகத்துக்கு போகாமல் நம்ம தடுக்கிறனால நமக்கும் வெற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சபையை அவர் மீட்டுக்கொள்கிறார், சபையை உருவாக்குகிறார், அதுவும் பெரிய ஒரு வெற்றி. ஸோ இந்த வெற்றியை வந்து கொண்டாடுவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் கார்பெட் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குருத்தோலையில் வைத்து அந்த குருத்தோலை கீழே வைத்து இயேசு கிறிஸ்து உள்ளே அழைத்து செல்கிறார். இங்கே ஜெருசலேம்குள்ளே வரார். ஸோ ஜெருசலேம்குள்ளே கழுதையின் மீது இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக பவனி வருவது, உள்ளே செல்வது, அதுதான் வந்து சக்கரியா 9:9 நம்ம வாசிக்கணும். இது தீர்க்க தரிசனமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மெஸ்ஸியா வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம், மெஸ்ஸியாவை வந்து அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ மெஸ்ஸியாவை அடிப்பார்கள் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது இது வந்து சக்கரியா 13 நம்ம வாசிப்போம். இதில் வந்து இந்த காரியங்கள் 13:7 வசனத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கு. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டி அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேய்ப்பன் மேல் அப்படின்னு சொல்லி, மேய்ப்பன் மேல். ஸோ அந்த மேய்ப்பன் மேல், ஸோ மேய்ப்பனை தாக்குதல். ஸோ மேய்ப்பனை தாக்கும் பொழுதோ கூட இருக்கிற அந்த ஆடுகள் இல்லைன்னா கூட இருக்கிற சீஷர்கள்லாம் எல்லாமே வந்து வெவ்வேறு திசைகளுக்கு ஓடி போவாங்களாம். ஸோ மேய்ப்பனை தாக்கும் பொழுதோ இல்லைன்னா மேய்ப்பன் மேல் ஒரு அருவாள் வரும் பொழுதோ கூட இருக்கிற அந்த சீஷர்கள் எல்லாருமே ஓடி போயிடுவாங்களாம். ஸோ இதுவும் வந்து புதிய ஏற்பாட்டில் நடந்தது. இது வந்து சக்கரியா 13 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இருக்குது. ஸோ மேய்ப்பனை இது. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இரவு நேரத்தில் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணும்போதோ, இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும்போதோ, எதற்கு பின்னாக இந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்த பிறகு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போதோ, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாருமே, புரிஞ்சுங்களா, மொத்தம் இருந்த அந்த 12 சீஷர்கள் இல்லைனா 11 சீஷர்கள் எல்லாருமே வெவ்வேறு திசைகள் எல்லாருமே ஓடி போயிடுவாங்க அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு. இது வந்து சக்கரியா 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசாயா 53:7 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேரான். தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா பயன்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு பலிக்கு ஆடை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ, ஒரு குடும்பத்துக்கோ இல்லை ஒரு தேசத்துக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு பட்டணத்தினுடைய அந்த பாவத்துக்கு அந்த ஆடு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஆடை பலி எடுத்து அந்த ரத்தத்தை வந்து கொடுக்கும் பொழுதோ, அதாவது பாவத்துக்கு வந்து ஒரு ஆட்டினுடைய ரத்தம் எப்படி கொடுக்கப்படுதோ அதே போல் கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. இது வந்து ஐசாயா 53:7 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது வந்து புதிய ஏற்பாட்டில் சிலுவையினுடைய மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பல வருடத்துக்கு முன்பாக ஐசாயா எழுதியிருந்தாலும், ஒரு 700 வருஷத்துக்கு முன்பாக ஐசாயா எழுதியிருந்தாலும், இது சரியா தெளிவாக என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஆட்டை போல அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே கொண்டு வரப்படுதா, அந்த ஆடு வெட்டப்படுகிற அந்த இடத்துக்கு, அதாவது சிலுவையில் இயேசு கிறிஸ்து, அதாவது சிலுவை மரணத்துக்காக கொல்கொத்தா இல்லைன்னா வந்து கல்வாரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதிக்கு இயேசு கிறிஸ்துவ கொண்டு வரப்பட போகும்போது, அந்த ஆடு எப்படி வெட்டப்படும் போது எப்படி அமைதியாக வருதோ, எந்த ஒரு அமக்கலமும் பண்ணாமல் பேசாமல் அமைதியாக எப்படி அந்த ஆட்டுக்குட்டி அந்த அந்த வெட்டப்படுகிற அந்த இடத்துக்கு வருகிறதோ, அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவை
அந்த இடத்துக்கு, அந்த கொல்கொத்தா இல்லைன்னா அந்த கல்வாரிக்கு அமைதியாக ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்ணாரா வந்தாராம். இதை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா யோவான் ஞானஸ்தானகர் வந்து இயேசு கிறிஸ்துவ முதல்ல யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீங்க. இயேசு கிறிஸ்துவ முதல்ல பார்த்த உடனே தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமக்க போகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி. ஸோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஆட்டை போல பிதாவினுடைய ஒரே குமாரர் இயேசு கிறிஸ்து. ஸோ ஆட்டை போல நம்முடைய பாவத்தை சுமப்பதற்கு அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான இதெல்லாம். ஸோ நிறைய நீங்கள் ஆழமாக போக 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 பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளில் நிறைவேறிச்சான். அதாவது என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துன்னு அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இயேசு கிறிஸ்து உயிர் விடுறவர்களும் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த ஒரு நாளில் வந்து நிறைய நிறைவேறினது அப்படின்றதையும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்ம நேரம் இல்லாதபடினால நம்ம வந்து சுருக்கமாக சில முக்கியமான காரியங்களை மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு பெரிய சாப்டருக்கு போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதை எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள், முக்கியமான அந்த காரியங்கள், இது எல்லாமே வந்து ஒரே ஒரு அதிகாரத்தில் விளக்கமாக தாவீது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது வந்து 22வது அதிகாரத்தில் சங்கீதமாக ஒரு பாட்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஒரு சோகமான பாட்டாக இருந்தாலும் புலம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம்பக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும், அழுகையை தரக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும், அது வந்து ஒரு சங்கீதம் 22. சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரியும். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அதெல்லாம் சொல்லி நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. 23 அந்த 23க்கு முன்னாடி இந்த 22வது அதிகாரம் இது வந்து சிலுவையினுடைய மரணத்தை குறித்து எல்லாமே தெளிவாக டிட்டோ 1 by 1 எல்லாமே அதில் எல்லாமே 22 உள்ள அடங்கிடுது. ஸோ அதனால் இந்த 22 நம்ம பொறுமையாக நம்ம வாசிக்கலாம். இந்த 22ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதலாவது வசனம், இந்த முதலாவது வசனமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம், உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வரலாம். ஸோ நம்ம இந்த சங்கீதம் 22க்கு நம்ம வரோம். ஸோ அந்த சங்கீதம் 22ல் முதலாவது வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. ஸோ என் தேவனே, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் தேவனே அப்படின்னும் போது பொதுவாக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை வந்து என் தகப்பனே இல்லைன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லி, பிதாவே என் தகப்பனே அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என் தேவனே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து கைவிட்டுட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது கைவிட்டுட்டு போயிட்டாரு, அவருடைய வார்த்தைகளை கேட்கல. ஏன்னா அவர் வந்து பாவத்தெல்லாம் சுமந்தனால ஒருவேளை அவர் பேசுகிற அந்த வார்த்தையை வந்து பிதாவானவர் கேட்கல, தூரமாக விலகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இதே வசனத்தை வந்து மத்தேயு 27:45-46 இந்த சங்கீதம் 22ல் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்துகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கைவிட்டுட்டாரு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் 22 அதே சங்கீதத்தில் பதில் இருக்கான், கைவிடலை அப்படின்னு சொல்லி. ஸோ கைவிடலைன்னு சொல்லி எங்கே பதில் இருக்குது அப்படின்னா, இந்த 22, 23, 24 நம்ம வாசிப்போம். சரிங்களா? 23, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். 24 இங்கே தான் பதில் இருக்கு பாருங்க. உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவருக்கு கேட்டலினார். ஸோ தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு என்ன பண்ணாரா, உத்தரவு கொடுத்தாராம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து என்ன கொடுத்தாரா, உத்தரவு கொடுத்தார் அப்படின்றத நம்ம இங்கே வாசிக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் தேவனே ஏன் கைவிட்டீர் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் பின்னாடி எங்கே எழுதப்பட்டிருக்கான், சங்கீதம் 22ல் 24வது வசனத்தில் வந்து தேவன், அதாவது பிதாவானவர் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கீழே எழுதியிருக்கு. ஸோ முதலாவது வசனத்தில் கேள்வி, ஆனால் 24வது வசனத்தில் பதில். ஸோ இந்த 24வது வசனத்தில் பதில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் என்னை விட்டு தூரமானீர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது ஏன் என்னை விட்டு தூரமானீர் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்னு வச்சுங்க, ஒரு ஸ்கூல் இருக்குப்பா, ஒரு ஸ்கூலில் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாங்க,
இந்த பிள்ளைகள் வந்து வெளியே நிற்கிறாங்க ஸ்கூல் முடிந்த உடனே. ஆனால் இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ரோடு. ஆனால் இந்த ரோட்டை தாண்டி இந்த இடத்துல அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இல்லைன்னா ரோடுக்கு இந்த புறமும் அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ பிள்ளை வந்து கேட்டு வாசலில் வந்து நின்றுட்டு, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னும் போது, இல்லைப்பா அவங்களும் ஏன் எனக்கு தூரமானீர் அப்படின்னா, நான் வரேன், அந்த ஸ்கூல் முடிகிற வரலும் அந்த ஸ்கூல் நேரத்தில் நீங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது நான் வந்து நிச்சயமாக என்ன பண்ணுவேன், பதில் கொடுப்பேன். நிச்சயமாக நான் வந்து உங்களை அழைத்துட்டு போவேன் அப்படின்றத இந்த சங்கீதம் 22 கேள்விக்கும் பதிலுக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து வெளியே நிற்கும் பொழுதோ, எங்கே என்னுடைய அப்பா இல்லை எங்கே என்னுடைய அம்மா யார் கூட்டு வருவாங்களோ, வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுதோ, எங்கேனோ தூரத்தில் இருக்கும்போதோ அந்த குழந்தை, ஏன் தூரமானீங்க அப்படின்னா, இல்லை நான் ரோடை கிராஸ் பண்ணி வரேன், ரோடை கிராஸ் பண்ணி உன்னை நிச்சயமாக வந்து கூப்பிட்டு போவேன். ஆனால் ஸ்கூல் முடிகிற வரலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அதாவது சிலுவையில் நீங்கள் 6 மணி நேரம் தொங்கணும் அப்படின்னா அந்த நேரம் வரலும் நீங்கள் சிலுவையில் தான் இருக்கணும். அந்த சிலுவையினுடைய நேரம் முடிந்த உடனே அதுக்கு பிறகு வருவார். ஸோ அந்த காரியம் முடியட்டும். அந்த ஸ்கூலினுடைய காரியம் முடிந்த பிறகு பிள்ளையை எப்படி பெற்றோர்கள் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது வந்து எப்போ சொல்லலாம், அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த குழந்தைய அனுப்பும் பொழுதோ, ஐயோ நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, எப்போ வருவீங்க, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் நிச்சயமாக அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அந்த தருணம் வரலும் சிலுவையில் அவர் இருக்கணும். ஏன்னா எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்கணும் அப்படின்றது பிதாவினுடைய சித்தம். அதே நேரத்தில் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக மரண பரியந்தம் அவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் சிலுவையில் மீது போகிறார். ஆனால் பாவமே இல்லாமல், பாவத்தையே அறியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, வேறொரு பிறர் யூத ஜனங்களுடைய பிற அவிசுவாசிகளுடைய பாவத்தை அவர் சுமப்பதற்காக அங்கே போகிறார். ஆனால் அது வரலும் அவர் அங்கே இருக்கணும். ஏன் என்னை கைவிட்டீர், இல்லை நான் எல்லாத்தையும் உங்களுடைய ஜபத்தெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் சொல்வதெல்லாம் நான் கேட்டேன், நான் தூரமாக இருந்தாலும் நான் உங்களை கைவிடலை அப்படின்ற பதில் தான் வந்து நம்ம 24 அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, எல்லாரும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க, ஆனால் பிதாவானவர் கூட இருப்பார் அப்படின்றது வந்து யோவான் 16:32 நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம யோவான் 16:32 போகலாம். ஸோ இந்த யோவான் 16:32 நான் வாசிக்கிறேன். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது அப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகலாம். எப்போ வந்து இந்த மேய்ப்பருக்கு விரோதமாக ஒரு கத்தியோ இல்லை மேய்ப்பருக்கு விரோதமாக ஜனங்க வந்து அரெஸ்ட் பண்ணும்பொழுதோ கூட இருந்த எல்லா ஆடுகளும் அவர் விட்டு ஓடி போச்சான். எல்லா ஆடுகளும் ஓடி போனாங்களாம். அதே மாதிரி சிலுவை அண்டை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஓடி போனாலும் என்னுடைய பிதாவானவர் ஓடி போகல, என்னுடைய பிதாவானவர் என்னோட கூட இருக்கிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சிலுவையில் இருக்கணும். ஆனால் சிலுவையில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார், அருகாமையில் பிதாவானவர் இருக்கிறார் அப்படின்றது. ஸோ இந்த வசனத்தின்படி யோவான் 16:32 படி பார்த்தீங்கன்னா பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்றது எந்த அடிப்படையில், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், எங்கே சிலுவையில் வருமா, ஆனாலும் பிதாவானவர் அவர் கூட இருக்காரு அப்படின்றது. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான வசனத்துக்கு வரும். சங்கீதம் 22:2 வசனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதில் பாருங்க, என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்புறமா இரவு அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பகல் அதுக்கப்புறமா இரவு. ஸோ இதில் நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த யூத நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 6ஆம் மணி நேரம்லேருந்து 9ஆம் மணி நேரம் அப்படின்னு வச்சுங்க இருள் இருந்துதான், கார் இருள் இருந்துச்சான். அதாவது யூத நேரத்தின்படி 6 to 9 அப்படின்னா நடத்தினா, நம்முடைய நேரத்தின்படி 9னா 3 மணி வரலாம். நம்முடைய நேரத்தின்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நேரம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரலாம் இருள் இருந்துதான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க இந்த ஒரு 6 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு 3 மணி நேரம் வந்து இருள் இருந்துதான். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள நுழையும் பொழுதும்
சிலுவையில் அவர் அடிக்கப்படும் பொழுதோ ஜபித்தாராம் பகலில். ஸோ எந்த ஒரு உத்தரவும் கிடைக்கல. ஏன்னா அந்த சிலுவையினுடைய அந்த நேரம் முடியணும், 6 மணி நேரம் அவர் முடியணும் அப்படின்றத முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். முன்கூட்டியே இதெல்லாம் வந்து சிலுவையில் ஒரு மறிக்கணும் அப்படின்றதான் ஒரு திட்டம், முன்கூட்டியே பழைய ஏற்பாட்டினுடைய திட்டம், இல்லைனா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதுதான் ஒரு திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரை, அதாவது யூத நேரத்தின்படி பார்த்தீங்கன்னா இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இருள் வருவதற்கு முன்பாக பகல். ஸோ பகலிலும் இருளிலும் அவர் ஜபிக்கிறாரு. ஆனால் எனக்கு பதில் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பகல் அப்புறமா இரவு, இது என்னது அப்படின்னா, சிலுவைக்கு போவதுக்கு முன்பாக பகல், சிலுவையில் கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் இருள் ஆகிப்போச்சான், கார் இருள் ஆகிப்போச்சான். ஏங்க சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது திடீர்னு இருள் வரணும், அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்து ஆமோஸ் 8ஆவது அதிகாரத்தில் 9, 10வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆமோஸ் 8, 9, 10 நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற்ற பண்ணி சகல அறைகளும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளையாக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அப்போ அந்த இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கசப்பான நாள், கசப்பான நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமக்கிறனால அது கசப்பான நேரம், கசப்பான நாள். உலக தோற்றம் முதல் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறாரு. அந்த 4000 வருஷத்துலேருந்து இப்போ ஒரு 2000 வருஷம் தள்ளி வந்தீங்கன்னா இப்போ நம்ம 2000 வருஷத்தில் இருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு தோராயமாக 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த கசப்பான நாள் இருந்து தான், அதாவது சிலுவையில் மரிக்க வேண்டிய ஒரு நாள், அதாவது நம்முடைய பாவத்துக்காக. ஸோ நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் சுமந்து அதை வந்து பிதாவானவர் அங்கீகரித்து நம்ம சாவறதுக்கு பதில், நம்மளுடைய பாவத்துக்கு பதிலாக நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம சாவறதுக்கு பதில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் பாருங்க. இதுதான் வந்து தீர்ப்பான், நியாய தீர்ப்பு. அதாவது கசப்பான நாள், கசப்பு நாள், நேரம், தேவனுடைய இது ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்றனால அந்த நாளில் என்ன ஆச்சுனாக்கா, திடீர்னு மத்தியான நேரத்தில் அப்படியே சூரியன் உள்ளே அசமிச்சு உள்ளே போயிடுச்சான். இது வந்து ஆமோஸ் 8ஆவது அதிகாரத்தில் ஒரு நாள் திடீர்னு மத்தியானம் சூரியன் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது திடீர்னு உள்ளே அஸ்தமிச்சு போயிடுச்சு பாருங்க. அஸ்தமிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 மணி நேரம் இருளாகி போச்சான். அதுக்கப்புறமா வெளிச்சம் வருதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தின் நேரத்திலும் இருளின் நேரத்திலும் நான் சிலுவையில் ஜபித்தேன். ஆனாலும் வந்து எனக்கு தூரமாக இருந்தார் கர்த்தர், ஆனாலும் என்ன அவர் கைவிடலை அப்படின்றதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் திடீர்னு அஸ்தமிக்குது பாருங்க. ஸோ இது வந்து கசப்பான நாள். இப்போ சூரியன் திடீர்னு வெளிச்சம் எப்போ கொடுக்காம இருக்கும், கர்த்தருடைய அந்த வருகையில், வரப்போகிற அந்த கர்த்தருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதோ திடீரென்று என்னாகனாக்கா சூரியன் வந்து வெளிச்சம் கொடாது இருக்கும், நிலா வந்து வெளிச்சம் கொடாது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னன்னாக்கா சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதுக்கப்புறமா கர்த்தருடைய அந்த கோபாகினி ஊற்றப்படும், யார் மேலே, இந்த உலகத்தின் மீது ஊற்றப்படும். சபை எடுத்துக்கொண்ட பிறகு கர்த்தருடைய அந்த கோபாகினி ஊற்றப்படும். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வெளிச்சம் கொடாது இருக்குமா திடீர்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பாவத்தை யார் யாரெல்லாம் அறிக்கை எடுக்கிறார்களோ அந்த பாவங்கள்லாம் கர்த்தர் மீது சுமக்கப்பட்டு சிலுவையில் எல்லோருடைய பாவத்துக்கும் இன்னைக்கும் நேற்றும் பல வருடத்துக்கு முன்பாகவும் இனிமேல் கடைசி நாள் வரையிலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை நோக்கி யார் யாரெல்லாம் அந்த பாவத்தை அறிக்கை எடுக்கிறார்களோ அந்த பாவங்கள்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டு அந்த நாள் வந்து நியாய தீர்ப்பு நாளாக இருக்கிறனால, அதாவது கர்த்தருடைய அந்த கோபம் அதாவது நம்ம மேலே இல்லாமல் இயேசு கிறிஸ்து மேலே வந்து தான். ஸோ அதனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த பவுல் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5 இதெல்லாம் வாசிச்சிங்கன்னா, அதாவது நம்ம மேலே அந்த கோபம் வராமல் அவர் மேலே அந்த கோபம் காட்டப்பட்டு தான். அதாவது என்னன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்காவானார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் பஸ்கா ஆடானாராம். இன்னைக்கு அந்த பஸ்கா அன்று நம்ம
இறந்து போகிற அந்த சூழ்நிலைக்கு பதில் இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அன்ற நாளில் வந்து என்ன ஆச்சுன்னா இருளாக இருந்துதான், 3 மணி நேரம் இருளாக இருந்துதான். சரி, அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே பார்க்குறவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, தன்னுடைய ஒரே குமாரரை வந்து இழந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க மொட்டைக்கட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை இருந்ததுங்க, அந்த குழந்தை இறந்து போச்சு, எப்படி அந்த ஒரே குழந்தையை இழந்த அந்த குடும்பம் எப்படி அழுமோ அது போல் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப துக்கித்து அழுது, புரிஞ்சுங்களா, ஒரு தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆமோஸ் 8வது அதிகாரம் 9-10 வாசிங்கன்னா 2 விஷயத்த குறிப்பாக பார்க்குறோம். ஒன்று வந்து சூரியன் அஸ்தமிட்டுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து துக்கித்து போனாங்களாம். ஒரே ஒரு குமாரன் அவங்க வீட்டில் இறந்தா எப்படி இருக்குமோ அந்த இயேசு கிறிஸ்தனுடைய அந்த மரணத்தை கண்டு ஆமோஸ் வந்து இதை எழுதுறாரு. ஸோ இது பல வருடத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. இது வந்து புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 23:44 வசனத்தில் இது நிறைவேறினது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் சிலுவையில் தொங்கும்பொழுது அவருடைய அந்த ஆடை இருந்தது பாருங்கள், கழுத்திலிருந்து ஒரு பெரிய ஆடை, நீளமான ஒரு ஆடை, வெள் ஆடை. அந்த வெள் வஸ்திரத்தை என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து குலுக்கல் போட்டாங்களாம். குலுக்கல் போட்டு யாருக்கு இந்த துணி, ஏன்னா இந்த துணியை வந்து 4 கிழிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த துணி பெரிய துணி, அந்த ஒரு துணி யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சேரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த குலுக்கல் போட்டு அதில் யாருக்கு அந்த சீட்டு விழுதோ அவங்களுக்கு அந்த ஆடையை, இயேசு கிறிஸ்தனுடைய ஆடையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து இது போல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 22:18 எழுதப்பட்டிருக்கான். சங்கீதம் 22:18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் வந்து யோவான் 19:23-24 புதிய ஏற்பாட்டில் இதை நிறைவேறுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22:4-8 இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேலியாக பேசுவாங்களாம், அவமானமாக பேசுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம். அந்த வார்த்தையை கேட்டு கேலி பண்ணுவாங்க. ஏன்ப்பா நீங்கள் சிலுவையில் இருந்தீங்களே, உங்களால் வெளியே வர முடியாதா, எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றினீங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி, எங்கே உங்கள் தேவன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி, நீங்கள் மேலே இது போல் தவிக்கணும், நீங்கள் சிலுவையில் மறிக்கணும், நீங்கள் உங்களால் வெளியே வர முடியாதா, சிலுவையிலேருந்து அங்கேருந்து தப்பிச்சு போக முடியாதா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்களை குறித்து என்ன பண்ணுவாரா, இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏளனமாக பேசுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம். இதனை குறித்து மத்தேயு 27:41-44 இது அப்படியே நிறைவேறுகிறது அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா இது போல் ஒரு சில மணி நேரம் அங்கேயே இருந்து இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுதும் அந்த சிலுவையை சுற்றி நாய்கள் இருக்குமா, சிலுவையை சுற்றி என்ன இருக்குமா, நாய்கள். அதனை குறித்து இருப்ப நம்ம வாசிப்போம். 22:16 இது என்ன அப்படின்னு சொல்லி, இதே சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என் கைகளையும் கால்களையும் என்ன பண்ணாங்கன்னா உருவ குத்தினார்கள். ஸோ அப்போ யார் அவங்கனாக்கா நாய்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா பொல்லாதவர்கள், அவிசுவாசிகள், துன்புறுத்துகிறவர்கள், கடிக்கிறவர்கள், உங்களுடைய ரத்தத்தை வெளியே கொண்டு வரணும், உங்களை குத்தணும், உங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசிகள் இவங்க தான் வந்து என்னன்னா நாய்கள் அப்படின்னு சொல்லி ஒப்பிடப்படுது. அதே மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் 22 நீங்கள் வாசிங்கன்னா கூட அங்கே வந்து நாய்கள் பரலோகத்துக்குள்ள யார் யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னா நாய்கள் உள்ள செல்லாதான். நாய்கள் என்ன அர்த்தம்னாக்கா அவிசுவாசிகள். ஸோ அந்த அவிசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை கொலை செய்யணும், கர்த்தருடைய அந்த கைகளுக்குள்ள ஆணியை உள்ளே கொண்டு போனோம், கால்களெல்லாம் டேமேஜ் பண்ணணும், ஆணியை வச்சு டேமேஜ் பண்ணணும், அது உள்ளேருந்து ரத்தங்கள்லாம் வெளியே வரும். ஸோ இதனை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களாம். ஸோ நாய் எப்படி தெருவில் ஒருத்தர் மடக்கி எப்படி கொதறுகிறதோ, 4 பக்கமும் கொதறி கடிக்கிறதோ, அதுபோல் இந்த நாய்களுக்கு ஒப்பிடப்படுதான். ஸோ நாய்கள் அப்படின்னா அவிசுவாசிகள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சபைகள் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் போதகர்களை போய் அடிக்கிறது, விசுவாசிகளை அடிக்கிறது, கிறிஸ்தவர்களை அடிக்கிறது, துன்புறுத்துகிறது, அவங்க ரத்தத்தோட தலையில் ரத்தத்தோடு அவங்க உள்ளே வருவது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிறது, இது போல் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் சிலுவையில் பார்த்தீங்கன்னா அந்த மரண நேரத்தில் ஏன்னாதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடுவதற்கு நிறைய நாய்கள் சுற்றி இருந்து நாய்கள் அப்படின்ற வார்த்தை 2 வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அந்த சங்கீதம் 22. ஸோ இவங்க சுற்றி அவரை கொதறி, அவரை கேலி பண்ணி, அவரை குத்தி, அவரை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்களாம். ஸோ அதற்கு வந்து நாய்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
ஸோ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மத்தேயு 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக கர்த்தரிடத்துல இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து கேட்கும்பொழுதோ என்னுடைய மகளுக்கு வந்து சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுதோ அந்த இடத்துல 15வது அதிகாரம் 26லேருந்து 28 வரை நீங்கள் வாசிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஜனங்களுக்கு நான் டேபிளில் இருக்கிறத நான் கொடுப்பேன், அதுக்கப்புறமா டேபிளில் மிச்சம் மீதி இருக்கிறத நான் குட்டி நாய்களுக்கு கொடுப்பேன். ஸோ கானானிய ஸ்திரியை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா குட்டி நாய்கள், இல்லைன்னா வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னாக்கா குட்டி நாய்னா பப்பீஸ் அப்படின்வாங்க, புரிஞ்சுங்களா, பப்பி குட்டி அப்படின்வாங்க. ஸோ இப்போ உங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளியே தெருவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன 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 குட்டிங்க நாய்னு வச்சுங்க, வெள்ளை குட்டி கருப்பு குட்டி இல்லைன்னா ஒரு ப்ரௌன் கலரில் குட்டி குட்டி நாய் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நாயை கூப்பிட்டு வச்சு பால் கொடுக்குறதோ அது கொடுக்குறதோ அது கொடுக்கும். நிச்சயமாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. ஆனால் எப்போ கொடுப்பீங்க? உங்கள் குழந்தைக்கு பாலுகள்லாம் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீது என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த அதில் வந்து பப்பி குட்டி இல்லைன்னா நாய்க்குட்டி அப்படின்னு கோச்சிக்கூடாது. இங்கே வந்து நாய்க்குட்டின்னும் போது இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அவிசுவாசியை வந்து ஒரு ஸ்திரியை வந்து நாயின்றாரு, நாய்க்குட்டின்ற அப்படி இல்லை. ஸோ இங்கே நாய்க்குட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து வெளியில் இருக்காதான், வீட்டுக்குள்ளே இருக்குமா. ஸோ வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுகிற ஒரு சின்ன பப்பி நாய்க்குட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு முதலாவது, அதாவது யூதர்களுக்கு கொடுத்துட்டு அது. ஆனால் இந்த நாய்கள் வேற, இது வந்து சிலுவையை சுற்றி என்ன பண்ணதான் அவிசுவாசிகள் வேறு தேசத்துலேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சாட்டையால் அடிக்கணும், குத்தணும், அப்புறமா கையில் வந்து ஆணி வச்சு அடிக்கணும். ஸோ இது போல் ஸோ அவரை துன்புறுத்தணும், அவரை சாவடிக்கணும். இது வந்து பெரிய நாய்க்குட்டி. இந்த மத்தேயு 15 பார்த்தீங்கன்னா சின்ன நாய்க்குட்டி. ஸோ சின்ன நாய்க்குட்டி அப்படின்னா அதில் போய் எதுவும் கோச்சிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை அது. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து அவிசுவாசிய நாயின்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் கோச்சிக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து கழுதையின் மேலே வராராம். சார் கழுதையின் மீது வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அது கழுதை வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒன்று, அதுக்கப்புறமா சுமை சுமக்குகிற ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி. குதிரை மீது வருவார் அப்படின்னா அது 2ஆம் வருகையில் குதிரை மீது யுத்தத்துக்கு வருவார். சரி, அதே நேரத்தில் தானியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ மிருகங்கள்னு என்ன அர்த்தம்னா சிங்கத்தை போல, கரடியை போல, சிறுத்தையை போல, அது போல் மிருகங்கள். அப்படி அந்த மிருகங்கள் அப்படின்னா கொடிய ராஜாக்கள்னு அர்த்தமா. ஸோ அந்த மிருகங்கள் என்ன பண்ணுவோம், கடைசி நாட்களில் வந்து கொடிய ராஜாக்கள் நிறைய ஜனங்களை வந்து என்ன பண்ணுவோம் பயமுறுத்தி வஞ்சித்து அந்த ராஜாக்கள் கொடிய ராஜாக்களுக்கு கீழே நிறைய தேசங்கள் வாழுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை ஆளப்போகிறவர்கள் கடைசி நாட்களில் 4 கொடிய மிருகங்கள் கடல்ல இருந்து எழும்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஜன கூட்டத்திலிருந்து எழும்பும். கடைசி நாளில் கர்த்தர் வருவதற்கு முன்பாக 4 கொடிய ராஜாக்கள் இல்லைன்னா 4 கொடிய மிருகங்கள் மத்திய கிழக்கு தேசங்களில் வந்து அங்கேருந்து எழும்புமா. அதுக்கு பேர் வந்து என்ன அர்த்தம்னாக்கா கொடிய மிருகங்கள். அது வந்து என்ன அர்த்தம், ராஜாக்களுக்கு சம்மந்தப்படுது. இங்கே நாய்கள் அது வேற, நாய்க்குட்டி அது வேற, சரிங்களா. ஸோ அதனால் வந்து கழுதை இது வேற, குதிரை வேற, யுத்தத்துக்கு குதிரை. ஸோ அதனால் இந்த போல் மிருகங்களை நம்ம தெரிஞ்சிடும். பாம்பு அது வேற, சர்ப்பம் என்னும்போது அது வந்து பிசாசுக்கு குறிப்பிடப்படுகிறது. புறா அப்படின்றது அது வேற விஷயம். சரி, ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னா இது மறுபடியும் சங்கீதம் 22லேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ சங்கீதம் 22 மனப்பாடமாக வச்சுருந்தார் இயேசு கிறிஸ்து. சிலுவை நேரத்தில் அந்த சங்கீதம் 22 ஒன்று எல்லாத்தையும் அவர் வாசித்துட்டே வர்றாரு. ஸோ இதை குறித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 22 14 15 நான் வாசிக்கிறேன். நான் 14வது வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லு, மரண தூளிலே போடுகிறீர்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அந்த சிலுவையில் தொங்கி எனக்கு தண்ணி தாகம் எடுத்து என்னுடைய நாக்கு வந்து மேலே போய் ஒட்டிக்கிச்சுப்பா, என்னுடைய வாயினுடைய மேல் பகுதியில் போய் ஒட்டிக்கிச்சு, அதனால் நான் தாகமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்ன தேவையில்லை, அந்த ஒயின் வினிகர் இதெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னாக்கா தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இது. அந்த ஒயின் அந்த வினிகர் ஏன் கொடுக்குறாங்கனாக்கா அந்த வலி இருக்கக்கூடாது, அந்த வேதனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வலி, வேதனை, தாகம், இதுக்கு வந்து ஒயின் இல்லை வெனிகர் அந்த வலி கம்மியாகிறதுக்கு அது ஒரு இதில் வச்சு மேலே அவர் வாய்க்கிட்ட அப்படி வைக்கும்பொழுதோ அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் என்ன எழுதியிருக்கு, அதாவது சங்கீத புஸ்தகம் 22 என்ன எழுதியிருக்குன்னா நான் தாகமாக இருப்பேன்,
தாகத்தில் தான் நான் மரிப்பேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து யோவான் 19:28 நம்ம வாசிக்கிறோம். ஸோ தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த காரியம் வந்து சங்கீதம் 22, அது யோவான் 19 மறுபடியும் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிலுவையில் அவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்தாரு. அதற்கு இப்போ என்ன நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கென்று ஒரு பெரிய சபை உருவாயிடுச்சாம். ஸோ அதாவது கிறிஸ்துவனுடைய ஒரு சபை, ஒரு சர்ச், புரிஞ்சுங்களா? பல சபைகள் இருந்தாலும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உலகம் முழுவதும் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு சபை, கிறிஸ்துவுக்காக ஏற்படப்பட்ட அந்த ஒரு சபை, ஒரு காங்கிரிகேஷன் அப்படின்னா ஒரு கூட்டம், அது வந்து கிறிஸ்துவுக்குடைய தான். ஸோ அது வந்து பிதாவானவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்துவை குறித்து மகிமைப்படுத்தி அந்த 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 சபையில் வந்து பேசப்படுமா. ஸோ கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், இப்போ விசுவாசிகளினுடைய அந்த பாவங்கள் எல்லாம் சுமந்தாரு அப்படின்னு சொல்லி மகிமைப்படுத்தி அந்த பேசப்படுமா. இதுதான் வந்து 22, 25. ஸோ சங்கீதம் 22, 25 நான் வாசிக்கணும் பார்க்குறேன். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். இது வந்து யார் சொல்லியிருக்க கூடும் அப்படின்னா, பிதாவானவர். அவரும் கர்த்தர், இயேசு கிறிஸ்து கர்த்தர், ஆனால் மனித சாயலில் பிறந்தனால பூர்வீகத்தில் முன்னாடி அவரும் சமம், கர்த்தருக்கு சமம். அதாவது இவரும் தேவன், அப்பாவும் தேவன், மகனும் சமமாக இருந்தனால, பரிசுத்தவானவர் சமமாக இருந்தனால பிதாவானவர் என்ன சொல்கிறாருன்னா, சபையில் நானும் அந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? பிதாவானவர், சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள். யாரை குறித்து துதிப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து துதிப்பாங்களாம். ஸோ வரப்போகிற தலைமுறையை சேர்த்தும் என்ன பண்ணுவாங்களாம்? துதிக்கப்படுமா. ஸோ வரப்போகிற தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனை குறித்து நம்ம வாசிப்போம். வரப்போகிற தலைமுறை, அதாவது இன்னும் பிறக்கலை, புரிச்சுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இயேசு கிறிஸ்து மரித்தார், இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இப்போ நமக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து சங்கீதம் 22, 30, 31 நான் வாசிக்கிறேன், அது கவனமாக கவனிங்க. பிள்ளைகள் அவரை சேவிப்பார்கள், வருங்கால சந்ததியினருக்கு யெகோவாவை, அதாவது இயேசுவை பற்றி சொல்லப்படும். ஸோ பிள்ளைகள் அவரை சேவிப்பார்கள், வருங்கால சந்ததியருக்கு கர்த்தரை பற்றி சொல்லப்படும். புரிஞ்சுங்களா? 31வது வசனம். அவர்கள் அவருடைய நீதியை இன்னும் பிறவாமல் இருக்கும் மக்களுக்கு பிரசித்தப்படுத்துவார்கள். ஸோ இன்னும் பிறக்கவே இல்லை, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கும் பிரசித்தப்படுத்துவார்களாம். அவரே இதை எல்லாம் செய்து முடித்தார் என்பார்கள். ஸோ அவரே எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார் அப்படின்னு அர்த்தம்னா, ஐ ஃபினிஷ்ட் ஆல் த ஒர்க் அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். அதனால தான் சிலுவையில் ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிந்தது. ஸோ எல்லாம் முடிந்ததுன்னு என்ன அர்த்தம்னாக்கா, இது எல்லா காரியத்தையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார், அவரே செய்து முடித்தார், அவரே வந்து சரீரத்தில் வந்தவர், அவரே செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரே செய்து முடித்தார் அப்படின்றது வந்து சங்கீதம் 22, 31 இப்போ தான் ஜஸ்ட் வாசித்தோம். இது வந்து யோவான் 19:30 நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுச்சு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரியா 13:1 இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல வசனம். இது நேற்று தான் நான் படித்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சக்கரியா 13:1, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஸோ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்குமா. ஸோ இப்படி என்ன அது திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படின்னு நடத்தினா, அவருடைய சரீரம் வந்து கிழிக்கப்படும், நொறுக்கப்படும். இல்லைன்னா இதை வந்து நம்ம இந்த நாட்களில் வந்து நம்ம அப்பம் திராட்சரசம் எடுக்கும்போது அந்த அப்பம் பிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்பம் திராட்சரசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்த அப்பத்தை பிடுகிறார்கள். ஸோ பிட்டு அதாவது சரீரம் உடைக்கப்படும், சரீரம் நொறுக்கப்படும். அப்படின்னா எலும்புகள்லாம் எதுவும் உடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சரீரம் குற்றப்பட்டு அந்த சரீரம் வந்து என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஃபவுண்டன், இல்லைன்னா வந்து ஒரு நீரூற்றுக்கு சமமாக ஜக்கரியா பார்க்குறாராம். ஸோ அவருடைய சரீரத்திலேருந்து என்ன ஆகுதுன்னா, நீரூற்று, இல்லைன்னா ரத்தம், வெள்ளம், இல்லைன்னா ரத்தமும் நீரும் கலந்த அது அப்படியே என்ன சரீரத்திலேருந்து வெளியே வருதான். ஸோ அந்த சரீரத்திலேருந்து வெளியே வந்து விழுந்த அந்த ரத்தம் கீழே இறங்கி அப்படியே பூமிக்குள்ளே கீழே இறங்குது அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். 13 சக்கரியா 13:1 வந்து, அதாவது திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படின்னு சொல்லி, திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. ஸோ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படின்னும் போது இதே வந்து யோவான் 7, அதுக்கப்புறமா யோவான் 4வது அதிகாரத்துலையும் அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துலையும், இல்லைன்னா யோவான் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என்னிடத்துல தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்துல வாங்க
நான் வந்து என்ன பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவரை நீராக கொடுக்குறேன். அதாவது நீராக கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்னாக்கா லிவிங் வாட்டர், அதாவது ஜீவ தண்ணீர். அப்படின்னா தண்ணிக்கு உயிர் இருக்கா அப்படின்னா, இப்போ தண்ணிக்கு உயிர் இருக்குன்னா அது உள்ள ஒரு இசிஜி வச்சு பார்த்தோம்னா இசிஜி வேவ்ஸ் எதாவது வருதா அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில் உயிர் இருக்கான்னு இசிஜி வச்சு பார்க்குறாங்க. இசிஜி வச்சு பார்க்கும்போது இருதய துடிப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே உயிர் இருக்கா அப்படின்னாக்கா இது வந்து எந்த தண்ணீரை குறிக்குதான், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறான். ஸோ அதனால் வந்து இசிஜி வச்சு பார்க்குறது, தண்ணியில் கரண்ட் இருக்குதான்னு பார்க்குறது அப்படி இல்லை. ஸோ இது வந்து என்னென்னா ஜீவ தண்ணீர், தண்ணீரில் இருக்கிற ஒரு ஜீவ, இது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய சரீரம் வந்து ஓப்பன் ஆகி அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து தண்ணீரும் இல்லைன்னா ரத்தமும் அதில் போதான். ஸோ அதனால் அந்த பாவத்தெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணார்னா சுமந்தாராம். ஸோ இந்த பாவத்தை சுமந்தாருன்னா அவர் ஏங்க பாவத்தை சுமக்கணும் அப்படின்னா, நம்ம போகிறோம் பாருங்கள், சிலுவையினுடைய மரணத்தை தியானித்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சென்று சிலுவைக்கு முன்பாக அந்த கல்வாரியில் நம்ம ஜெபத்தில் நிற்கும் பொழுதோ, நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடும் போதோ நம்மளுடைய பாவம் அவரிடத்துக்கு போதான். புரிஞ்சுங்களா? எப்படி இந்த ப்ளூடூத்தில் இந்த மொபைலில் இருக்கிறதெல்லாம் இந்த மொபைலுக்கு வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையிடும் போதோ நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து சிலுவையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சுமர்ந்து, அந்த பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து அந்த பாவம் அவருக்குள்ளே சென்று அந்த பாவம் என்ன ஆகுதான், அதனுடைய பிரயாசத்தமாக ரத்தம் வெளியே வருதான், ரத்தமும் அந்த தண்ணீரும் வெளியே வருகிறான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபவுண்டன், அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:7 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காரா, விலைக்கு வாங்கியிருக்கிறாராம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்ம விலைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம வந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவரை வந்து நம்ம எஜமானனாக வைத்து, அதான் நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், நீங்கள் தான் எனக்கு லார்டு, நீங்கள் தான் எனக்கு கர்த்தர் அப்படின்னு சொல்லி, நான் தான் உங்களுக்கு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நின்று அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிடும் போது அவருடைய அந்த பாவங்கள்லாம் சிலுவைக்கு போது பாருங்கள். அப்போ நமக்கு வந்து அவர் வந்து எஜமான ஆகிறார். ஸோ அவர் எஜமான ஆகும் பொழுதோ அவர் கீழே நம்ம எல்லாம் ஒன்றா சேரும்போதோ அதுதான் ஒரு காங்கிரிகேஷன், அதுதான் ஒரு சபையாக மாறுதான். ஸோ இந்த சபை வந்து கர்த்தருக்காக காத்து கொண்டு இருக்கான். அந்த சபை தான் வந்து மணவாட்டி சபை. ஸோ கர்த்தருடைய வருகையில் அந்த சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை, புரிஞ்சுங்களா, நம்மளுடைய அறிக்கையின் மூலமாக அந்த பாவம்லாம் அவர் மேலே அந்த நாளில் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் அந்த பாவங்கள்லாம் சுமத்தப்பட்டது. சரிங்களா? அந்த பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்தார். அதன் விளைவாக அந்த உள்ளே இருக்கிற அந்த என்னதான் அது அந்த தமிழ் வார்த்தை பாருங்கள், திறக்கப்பட்ட ஒரு ஊற்று வந்து என்னதுன்னா உடைந்து அது உள்ளேருந்து அந்த ரத்தம், அதனால தான் ரத்தம் சிந்தினார் அப்படின்னா அர்த்தம் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படின்னு அர்த்தம். யோவான் 7, யோவான் 4 பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துல கொடுக்குறேன் அப்படின்றார். அது இப்போ வந்து ஊற்று திறக்கப்படலை, அவர் வந்து வாயில் சொல்கிறார், என்னிடத்துல வாங்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தாகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த பாவத்தெல்லாம் சுமந்தவர் என்ன பண்ணுறாராம், அந்த ஊற்று திறக்கப்பட்டு அந்த ரத்தம் வெளியே போகுதான். ஸோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்றத இந்த விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து சக்கரையா 13:1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் 2 கிரிமினல்ஸ் இருந்தாங்களாம். ஸோ அந்த 2 கிரிமினல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் மரிப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரமாகவே மரித்திட்டாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவியை வந்து ஒப்பு கொடுக்குறாராம் பிதாவின் இடத்துல. ஏங்க அவர் வந்து ஆவியை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, வேறு யாரும் அவரை வந்து கொலை செய்து அவருடைய உயிரை எடுக்கவும் அவருடைய உயிரை கொடுக்கவும் யாருக்குமே அதிகாரம் இல்லையா, அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமா. ஸோ இயேசு கிறிஸ்தனுடைய உயிரை கொடுக்கவும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிரை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2 கிரிமினல்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க 2 கிரிமினல்ஸுக்கு முன்னாடியே, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து மரித்திடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரண நாள் உடனே சாயங்காலத்துலேருந்து உடனே, அதாவது அடுத்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பெரிய சபத்தாக இருந்துச்சான், பெரிய ஓய்வு நாளாக இருந்துதான். ஸோ இயேசு கிறிஸ்து மரித்தார். இது வந்து நிசான் மாதம் 14 to 15, 14 சாயங்காலம், அதுக்கு அடுத்த நாள் 15. சரிங்களா? 14 சாயங்காலம், அடுத்த நாள் 15. இது வந்து புதன்கிழமையாக இருந்துதான், புரிஞ்சுங்களா? இது வந்து புதன்கிழமையாக இருந்துதான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யாத்திரையாகவும் 12வது அதிகாரத்தின்படி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வந்து டோர் போஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் இந்த இந்த சைடு தலையிலலாம் இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுமா, எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ டோர் போஸ்ட்டில்
அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாளிலே அவர் இறந்தனால, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே இறந்தனால அவர் பஸ்காவானார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இயேசு கிறிஸ்து பஸ்காவன்று இறந்தார், ஏன்னா பஸ்காவானார். இது புதன்கிழமை. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹை சேபத் தான். இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹை சேபத். ஹை சேபத் அப்படின்னா பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ஸ்டேனாக்கா வியாழக்கிழமையில் வருதுங்க. தேர்ஸ்டே வியாழக்கிழமையில் வருது. ஸோ ஹை சாபத் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடனே இதிலிருந்து வெள்ளிக்கிழமை வருதான். இதுக்கு அடுத்த இது வந்து நடத்தான் ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வேலை செய்கிற நாள். ஃப்ரைடே சாயங்காலம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாயங்காலத்துலேருந்து சனிக்கிழமை வரலும் பார்த்தீங்கன்னா நார்மல் சபத். இது ஹை சபத், அதாவது ஓய்வு நாளுக்கெல்லாம் பெரிய ஓய்வு நாள் வியாழக்கிழமை. அதுக்கப்புறமா ஃப்ரைடே காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம், எல்லோரும் போகலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீகள் போயிட்டு ஸ்பைஸ் வாங்குவாங்களா எல்லாம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் தான் அவங்க போய் வாங்கியிருக்கணும். ஸோ ஃப்ரைடே. அப்புறமா சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வருது சாட்டர்டே. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது ஒரு சாயங்காலத்துலேருந்து ஒரு சாயங்காலம் ஒரு 12 மணி நேரம், அரை நாள் 12 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா முழு நாள் 24 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு முழு நாள் 24 மணி நேரம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு 12 மணி நேரம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 12 சேர்த்திங்கன்னா ஒரு நாள், 24 மணி நேரம் ஒரு நாள். இது 24 மணி நேரம் ஒரு நாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அப்புறம் கணக்கு போட்டிங்கன்னா 72 மணி நேரம் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு 72 மணி நேரம் பூமியினுடைய நடுப்பகுதியில், அதாவது பூமியினுடைய மத்திய பகுதியில் அவர் இருந்தார். எப்படி யோனா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டதோ அதுபோல் யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 நாள் இருந்தாரோ அதே போல் பூமியினுடைய மத்திய பகுதியில் அவர் என்ன பண்ணாரா 3 நாட்கள் இருந்தாராம். ஸோ நான் மறுபடியும் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். யாத்திரையாகமம் 12 அந்த அதிகாரத்தின்படி நிசான் மாதம் 1வது மாதம் 14 சாயங்காலம் 15 இந்த நாளில் தான் வந்து இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறதா. இது ஃபிக்ஸட், இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி தான். அது புதன்கிழமைனா புதன்கிழமை தான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இது வந்து யோவான் 19 31வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பைபிளில். 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பெரிய ஓய்வு நாளாக இருந்ததுதான். இல்லைனா ஹை சாபத், இல்லைனா ஹை ஃபெஸ்டிவல், இல்லைனா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பண்டிகை. கன்னடாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தொட்டப்பா அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கப்பா அப்படின்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தொட்டப்பா பெரிய பண்டிகை, இல்லைனா பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு பேர். ஸோ பெரிய ஓய்வு நாளாக இருந்ததுதான். ஸோ பெரிய ஓய்வு நாள் வந்து பரிசுத்த நாள் ஆயத்தமாகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலேருந்து எடுத்து அந்த சாயங்காலத்துக்குள்ளே வேகமாக அவரை பேக் பண்ணி உள்ள கல்லறைக்குள்ளே வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரீரத்தை வாங்குவதற்கு அரிமத்தேயிலிருந்து இந்த யோவான் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சரீரத்தை போல்டாக சொல்லி வாங்குறாரு. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவர் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக என்ன பண்ணுறாராம், தைரியமாக அந்த சிலுவையில் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாராம். ஸோ தைரியமாக கேட்குறாரு. ஸோ தைரியம் இல்லாமல் பயந்து போனார் யார், பேதுரு. ஸோ பயத்தினால என்ன பண்ணிட்டாரா இயேசு கிறிஸ்துவே மறுதளித்தாராம் 3 முறை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காசுக்காக என்ன பண்ணாராம் இந்த இவர் வந்து யூதாஸ் காரியத்தை வந்து என்ன பண்ணாரா காட்டி கொடுத்தாராம். பேதுரு வந்து பயத்தினால இயேசு கிறிஸ்துவ 3 முறை மறுதளித்தார். இவர் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக இவரை ஃபாலோ பண்ணுறவர் தைரியமாக சொல்லி என்ன பண்ணாரா, நான் இவரை அந்த சரீரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக எடுத்துகிட்டு வருவார். சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து வேகமாக அவங்க அந்த சாயங்காலத்துக்குள்ளே, ஏன்னா அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள் பண்டிகை இருக்கிறனால பரிசுத்த நாளாக இருக்கிறனால அவங்க சீக்கிரமாக அதை வந்து அந்த பாடியை உள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் டே. அந்த ஃப்ரைடேக்கு சாயங்காலம் வந்தீங்கன்னா ரெகுலர் சபத் ஆரம்பிக்குதான். ரெகுலர் சபத்துன்னு என்ன அர்த்தம்னாக்கா சபத் ஓய்வு நாள் இது. ஸோ இது பெரிய சபத், இது மாமூல் சபத், ரெகுலர் சபத், அதாவது ஃப்ரைடே டு சாட்டர்டே மாமூல் சபத். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரலும் ரெகுலர் சபத்துன்றனால அதுவும் பரிசுத்த நாள் என்பதனால அந்த கல்லறை கிட்ட போக முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்திரீகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க கல்லறை கிட்ட போகிறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்
அப்படின்ற காரியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அங்கே தலை மாட்டாண்ட ஒரு தூதரும் கால் மாட்டாண்ட ஒரு தூதரும் இருந்தாங்க. அந்த தூதர் மூலமாகவும் அங்கே யாரும் ரோமருடைய அந்த படைகள்லாம் யாரும் இல்லை. ஸோ அந்த தூதர் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார் அப்படின்ற காரியத்தை வந்து இந்த ஸ்திரீகள் தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சீஷர்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க ஓடுறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் இருக்கிற கேலண்டரே மாற்றிட்டீங்களே, நாங்கள் குட் ஃப்ரைடேன்றோம், நீங்கள் போய் நன்றீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா குட் வெட்னஸ்டேன்றீங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடேலேருந்து நீங்கள் சிலுவையினுடைய மரணம், அதுக்கப்புறமா அவரை உள்ள அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அவர் இல்லை அப்படின்னாக்கா இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் தான் வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, மத்தேயு 12 இதெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் இரவும் பகலும் அப்படின்னா 12 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் இன்ட்டு 3 24 இன்ட்டு 3 72 மணி நேரம். ஸோ 72 மணி நேரம் நான் பூமி மேலே இருக்க மாட்டேன், பூமியினுடைய உள்பகுதியில் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் வந்து யாத்திரையாகமம் 12 படி பஸ்கா நாளன்று நான் பஸ்காவானேன் அப்படின்னா நடத்தினா பஸ்கா நாளுக்கு தான் அவர் இறந்துருப்பார். பஸ்கா நாள் என்னைக்கு? நிசான் 14 சாயங்காலம் 15. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, அது யாத்திரையாகமம் 12 நீங்கள் வாசிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் ஏன் நீங்கள் பெரிய ஓய்வு நாள் ஹை சபத்துன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி யோவான் 19:31 கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா எப்படி எழுதப்பட்டிருக்கு, அதனால நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் வேலை நாள், காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம். இந்த நாளில் தான் அந்த ஸ்திரீகள் போய்ட்டு கடையில் போய்ட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் வாங்குவாங்க. அந்த ஸ்பைசஸ் அப்படியே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பைசஸை பர்மிஷன் வாங்கி போய் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அங்கே யாருமே போர் சேவர்கள் யாரும் இல்லை, ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறமா உள்ள தூதர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய துணி கூட மடித்து அங்கேயே வச்சுட்டு இருந்தாங்களாம். உள்ள அந்த துணி கூட உள்ள மடிச்சிருந்துதான் இயேசு கிறிஸ்து மேலே சுத்தப்பட்டிருந்த அந்த வெள்ளை துணி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தூதர்கள் வந்து அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தவங்க, இதுக்கு முன்னாடியே அவர் உயிர் தெரிந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு சகல பரிசுத்தவான்களுடைய கல்லறையில் இருந்தும் சில பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாலும் எழுந்து ஜெருசலேமுக்கு போயிருக்காங்க சாட்சியாக சொல்வதற்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதல் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் யார்கிட்ட வேணாலும் போல்டாக பேசலாம். ஆனால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா, யாராவது உங்களுக்கு வாக்குவாதமோ இல்லை வேறு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 72 மணி நேரத்துக்கு கணக்கு காட்டினா நீங்கள் கணக்கே காட்ட முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் இந்த காரியங்களை நீங்கள் மொல்லமாக பைபிள் திறந்து படிங்க. அப்படி புரியல அப்படின்னா என்னை வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை கற்றுன்னு போகலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிலுவையில், அதாவது சங்கீதம் 22வது புஸ்தகத்தை வைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டே வந்தார். ஸோ புதிய ஏற்பாட்டில் நம்ம இதெல்லாம் பேரலாக வாசிக்கிறோம். ஸோ இந்த சங்கீதம் 22 நீங்கள் நல்லா வாசிங்க அப்படின்றது. ஸோ இதிலிருந்து பார்க்கும் போதோ இயேசு கிறிஸ்து இப்படி துல்லியமாக முதலாம் வருகையில் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இதே மாதிரி மறுபடியும் வரப்போகிறாரு. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, மறுபடியும் அர்மகதன் யுத்தத்துக்கு மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்ற காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி உண்மையாக நடக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு அப்படின்றதுனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய மறுபடியும் வருகைக்காக, மறுபடியும் அவர் அவருடைய வருகைக்காக ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னா இதுதான். ஏன்னா அவர் உயிரோட அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தனால 40 நாள் அங்கே இருந்துட்டு 40 நாளைக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதிலிருந்து ஒரு 10 நாள் கழித்து பரிசுத்தாவினரை அங்கேருந்து நமக்காக அனுப்பியிருக்கார். அவர் வந்து வேறொரு தேற்றவாளர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் முடிந்த காரியம். ஆனால் மறுபடியும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம படித்து தைரியமாக இதெல்லாம் நம்ம ஆயத்தம் பண்ணி இதெல்லாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றதான் இது. ஸோ இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றதான் இந்த பைபிள் சேனலினுடைய ஒரு விஷனே தான். எல்லாரும் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும் கர்த்தருடைய வருகையில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரியத்தை நீங்கள் தியானிங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை சில காரியங்கள் உங்களுக்கு முதல்ல கேட்டிருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதை நீங்கள் எப்பயாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ வரப்போகிறனால இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணலாம்.